Good afternoon, everyone. We welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. On behalf of Sam Uncle and Gloriaka, we extend a warm welcome once again. It is a true blessing to be here today as we celebrate the marriage of Catherine and Prince. Their love is a reflection of God's perfect love, as we are reminded in Matthew chapter 19, verses 5 to 6. For this reason, a man will leave his father and mother and be united to his wife, and the two will become one flesh. So they are no longer two, but one flesh. Therefore, what God has joined together, let no one separate. Let's celebrate the beautiful wedding of Catherine and Prince. We wish Catherine and Prince God's love, blessings, and everlasting joy. As with all our gatherings, a delicious lunch has been prepared for us. We invite you to join in fellowship and enjoy this together. Now, I invite Hermione to lead us in the opening prayer. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் காலை தோறும் எங்களுக்கு நீர் புதிதாக இருந்து ஆண்டவரை வழி நடத்துகிறீர். உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் வாக்கு மாறாத தேவனாக இருந்து அப்பா, நீர் அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவனாக இருந்து இப்படியே நீர் எங்களை வழி நடத்தி வருகிற தயவு இரக்கத்துக்காக சோத்திரம் அப்பா. உண்மை போல் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஒருவரும் இல்லை ராஜா. நீர் எங்களை ஆண்டவரை ஆதரிக்கிற நல்ல தேவன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாங்கள் துதியையும் ஆண்டவரே சோத்திரத்தையும் கனத்தையும் இந்த இடத்தில் ஆண்டவரே நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். எதை செய்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக செய்யுங்கள் என்று சொன்ன தேவன், உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இந்த காரியத்தை உமது கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் இருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய அன்பு கரம், உம்முடைய சமூகம் இந்த இடத்துல இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே கத்ரீனும் ஆண்டவரே அப்பா பிரின்ஸுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே நீர் பெரிய ஒரு காரியம் செய்த அந்த 2 பிள்ளைகளை நீர் ஆண்டவரை இணைத்த கிருபைக்காக சோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் உம்முடைய சமூகம் இருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தெடுத்த நல்ல தேவனாக இருப்பதினால் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் அந்த கருத்திலே கொடுக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க, நீர் பலி பெருக தேவன் பெரிய காரியம் செய்வதற்காக சோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இந்த இடத்துல இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமது மகிழ்ச்சிக்குள்ள, உமது சந்தோஷத்துக்குள்ள, உமது சமாதானத்துக்குள்ள நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா குளோரி சகோதரியின் சகோதரன் ஆண்டவரே மகனை கூட உமது கரத்திலே கொடுக்கிறோம். முழு குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிழ்ச்சிக்குள்ளே ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தொடக்கம் இருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் தாங்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்தியாவிலிருந்து வந்த ஆண்டவரே சகோதரியின் ஆண்டவரே அப்பா தாயாரை கூட உமது கருத்திலே கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த இடத்துல கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த பிரேயர் முழுவதும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். I would like to invite Catherine and Prince to sit on their special seats.
மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே திருமைகள் பெருக செய்திரை ஸ்தோத்திரம் உம் கரங்களால் நினைத்துக் கொண்டிரை ஸ்தோத்திரம் கிருபைகள் பெருக செய்திரை ஸ்தோத்திரம் உம் கரங்களால் நினைத்துக் கொண்டிரை ஸ்தோத்திரம் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே சோதனை எதில் வந்த போதும் நீ காத்தே வேதனை எதில் வந்த போதும் கிருபை தந்தே சோதனை எதில் வந்த போதும் நீ காத்தே வேதனை எதில் வந்த போதும் கிருபை தந்தே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே கண்ணீர் வந்த போதும் நீ துடைத்தே உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே கண்ணீர் வந்த போதும் நீ துடைத்தே உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் இவர்களுடைய மனவாழ்விலே தேவன் முன்குறித்தார். இவர்களை தேவன் முன்னறிந்து இவர்களை சிறு வயதிலேயே தேவன் அழைத்து இந்த நாளில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களோடு கூட இந்த மனமகிழ்ச்சியான நாளை அவர்கள் கொண்டாடும் நேரத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்த மறவாமல் இந்த பாடலை அவர்கள் பாட விரும்புகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் பாடுவோம். நன்றி இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி வரிகள் செலுத்தினார் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி வரிகள்
இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பேன். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பேன். என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். என் கரத்தை பிடித்த ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 3வது அதிகாரம் 12 17 முடியும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமுமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் இருதயங்களில் ஆளப்படுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தைகளினாவது கிரைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் கேத்தரினுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த தருணத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கேத்தரினை பற்றி ஒரு சிலருக்கு பாஸ்டர் பழைய பிலீவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அவளை சிறு வயதிலிருந்து கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அவளை ஜெபத்தில் பைபிள் வாசிப்பில் வேத வாசிப்பில் கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். சின்ன வயதிலிருந்தே 5 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும், பைபிள் ரீடிங் பண்ணணும், டெய்லி உன்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை கடைப்பிடிக்க தேவன் கிருபை செய்தார். மட்டுமல்லாமல் அவளை போக்கிலும் வரத்திலும் அவளுடைய படிப்பின் காரியத்தில் இந்தியாவில் இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் கர்த்தர் கூட இருந்து அவளை வழி நடத்தினார். அவளை நாங்கள் இங்கே கொண்டு வருவதற்கு எவ்வளோ பிரயாசங்கள் பட்டோம். கர்த்தர் அவள் 12 வயதாக இருக்கும் பொழுது இந்த தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். பல தடைகள் இருந்தது, பல ப்ராசஸ் இருந்தது. எல்லா ப்ராசஸ்லேயும் கர்த்தர் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்படியாக எங்களை கைட் பண்ணினார். அதுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே அவளுடைய எல்லா காரியத்திலையும் கூட இருந்தார். எங்களுக்கு முன்னாடியே அவளுக்கு சிட்டிசன் எடுக்க தேவன் கிருபை செய்தார். அவள் கேத்தரினோட லைஃப் எடுத்துட்டோம்னா உண்மையிலே அவளுக்கு கர்த்தர் அவளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவளோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தினதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் அவளை பெரிய அற்புதங்களை செய்தார். மட்டுமல்லாமல் இங்கே இந்த தேசத்தில் இயர் 6 படிக்கிறதுக்கும் யூனிக்கு போகிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல முறையில் படித்தா வேலையும் கிடைத்தது உடனே. அது மட்டுமல்லாமல் 2023 திருமணம் இப்போ இருந்தே நம்ம பார்க்கணுமே, திருமணம் நடத்த வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருந்தபடியினால் நாங்கள் அதை குறித்து ஜெபம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்பாக்கிட்ட நாங்கள் ஊரில் பேசினோம். அப்பா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஜெபத்தோடு பார்க்க ஆரம்பிங்க, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு நாங்கள் சொன்னோம். அவரும் ஜெபத்தோடு ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவும் பிரின்ஸோட அப்பாவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே தான் ஊழியம் செஞ்சவங்க. ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி ஊழியம் செய்தவர்கள். அப்பாவுக்கும்
பிரின்ஸோட அப்பாவுக்கும் ஃபோன் கான்டாக்ட் இருந்திருக்கும். ஸோ அப்படி ஃபோனில் பேசும்போது ஒரு நாள் கேத்ரினை பற்றி சொல்லும் போது அவரோட பிரின்ஸோட அப்பா பேர் பாஸ்டர் ஐசக். அவர் வந்து சொன்னார், என்னோட கடைசி பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வேலை செய்கிறாரு, நீங்கள் பிடிச்சா நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்பா எனக்கு நம்பர் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட பேசணும். அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப பிக் ஃபேமிலி. அவருக்கு 3 சிஸ்டர்ஸ் 3 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் வெல் செட்டில்டு. ஊரில் 3 அண்ணன்களும் ஊழியம் செய்கிறாங்க. ஸோ ஊழியக்கார குடும்பத்தில் எங்களுக்கு கிடைச்சது மகா பெரிய பாக்கியம். நாங்கள் நினச்சி பார்க்கல. கர்த்தர் வேறு எங்கேயும் தேடலை, ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அந்த ஃபோன் காலில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கர்த்தர் இப்படியாக கேத்ரினோட வாழ்க்கையில் ரொம்ப நாங்கள் நினைத்து பார்க்காத, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார் என்ற வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஆராய்ந்து முடியாததை கர்த்தர் செய்தார். அது மாதிரி அப்பா அப்பாவும் ஐசக் அப்பாவும் சேர்ந்து எல்லாம் அந்த மேரேஜ் டேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் 2024 ஃபுல்லாக நாங்கள் ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். நேரில் நாங்கள் மாப்பிள்ளையோ அவங்க ஃபேமிலியோ பார்த்ததில்ல. என்னைய சின்ன பிள்ளையில் நான் குழந்தையாக இருக்கும்போது பாஸ்டர் ஐசக் வந்து என்னை பார்த்துருக்குறாங்க, தெரியும், ஒன்றா இருந்ததுனால. அப்போது அதுக்கு பிறகு நான் மறந்துட்டேன், எனக்கு அடையாளம் தெரியல. பட் நாங்கள் ஊரில் போய் பார்ப்போம், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருந்தோம். பட் எதிர்பாராத விதமாக ஐசக் அப்பா திடீர்னு ஒரு நாள் ஊழியத்துக்கு காலையில் கிளம்புறாங்க. ஆகஸ்ட் 24 ஆகஸ்ட்டில் கிளம்பும்போது திடீர்னு ஒரு மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. பட் உள்ளே கொண்டு போய் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த உட்கார வச்சு அந்த 5 மினிட்ஸில் அப்படியே இறந்துட்டார் அவர். ஸோ இது எங்களுக்கு தாங்க முடியாத இதாக இருந்துச்சு. என்னடா இப்படி மேரேஜுக்கு நம்ம பேசினோம், எல்லாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் இது பண்ணி சரி எல்லாம் நீங்கள் நேரில் வாங்க, டிசம்பரில் வாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா மற்ற காரியங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் இப்படி இவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. பட் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தடுப்பவன் யார்? அப்போ அவருடைய ஏதோ ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபத்தில் விட்டுட்டு அவருடைய ஆராதனை எல்லாம் அங்கே முடித்து அதுக்கு பிறகு நாங்கள் திருமண காரியத்தை குறித்து கொஞ்ச நாள் நாங்கள் பேசலை. அதுக்கு பிறகு அப்புறம் சரி விட்டுட்டு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணபடி டிசம்பர் 1 ஊருக்கு போனோம். அப்போ அந்த ஐசக் அப்பா இதானதுலேருந்து அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்குள்ள மனசுக்குள்ளே அவருக்கு அந்த வேதனை இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. எங்கள் அப்பாவும் சிக்காயிட்டார். சிக்காகி அவரால் எந்திரிக்க முடியாமல் பெட்லேயே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்பா என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க, வந்து அடுத்த நாளே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட விருப்பம், அவர் இருக்கும்போது மேரேஜ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களோட மேரேஜை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சொன்னார். பட் நாங்கள் இன்விடேஷன் எல்லாம் அடித்து அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதை மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோம். கரெக்டான நேரத்தில் எங்களை டிசம்பர் 1 அங்கே கொண்டு போய் சேர்த்தாரு. போய் அப்பாவோட 1 வீக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேவன் கிருபை செய்தாங்க. அப்பாவோட பல காரியங்கள் பேசுகிறதுக்கு, ஊழிய காரியங்களை பேசுகிறதுக்கு, குடும்பத்தை பேசுகிறதுக்கு எல்லாம் கிருபை செய்தார். அப்பா சொன்னாங்க, நீங்கள் நல்ல முறையில் கேத்ரினை வளர்த்துருக்கீங்கம்மா, கேத்ரினை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே மாதிரி பிரின்ஸ் குட்டியும் வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கடைசி அந்த வார்த்தை சொன்னார். அப்புறம் நாங்கள் ஊருக்கு போனோன்னுமே அவங்க பிரின்ஸோட வீட்டிலேருந்து எல்லாம் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக வந்து அன்றைக்கி தான் நேரில் வராங்க. வீட்டில் வந்து நிச்சயம் மாதிரி வச்சு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தோம். நிச்சயம் வச்சு தட்டு இதெல்லாம் முறைப்படி மாற்றி அப்பாவுக்கு முன்னாடி அப்பா கேத்ரினோட கையவும் பிரின்ஸோட கையவும் பிடிச்சி ஜெபம் பண்ணி நீங்கள் நல்லா இருங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே எங்களுக்கு பாதி மேரேஜ் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்பா முன்னாடி பண்ணது. அதுக்கு பிறகு அதுக்கடுத்து டிசம்பர் 26 திருமணம் நடக்க வேண்டியது. பட் அப்பா டிசம்பர் 9 இறந்துட்டாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் அவர் சமாதானமாய் பிரவேசித்தார்.
எல்லா காரியங்களும் போகிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி எங்கள் காரியங்கள் எல்லா காரியத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் அவர் கர்த்தருக்குள் மரித்தார். சமாதானமாய் அநேக ஊழியக்காரங்க வந்து அவங்களை அடக்கம் பண்ணி சமாதானமாக முடிந்தது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த திருமண காரியங்களை குறித்து அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணினோம். நாங்கள் குறித்த தேதி அந்த படி டிசம்பர் 26ஆம் தேதி அவங்களுடைய திருமணம் நல்லபடியாக அவங்களுடைய கேரளாவில் நடந்தது. திருமணமும் அதுக்கடுத்து ரிசப்ஷனும் நல்லா வந்தது. அநேக ஊழியக்காரங்கள் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் எங்கள் திருமணத்துக்குரிய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார். எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஐசக் அப்பாவும் இல்லை, என்னோட அப்பாவும் இல்லை, ஒரு பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்க 2 பேருமே இல்லையப்பா, நாங்கள் எப்படி ஆண்டவரே நாங்கள் இந்த வெட்டிங்கை நாங்கள் நல்லபடியாக முடிக்க போகிறோம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. கர்த்தர் வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நாங்கள் எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை தேற்றினார். வசனத்தின் மூலமாக அவருடைய தேற்றுதலின்படி நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்ய தேவன் கிருபை செய்தார். அதே மாதிரியே உங்களுக்கு விசா காரியமும் எல்லாம் சொன்னாங்க. 2 months எடுக்கும், இல்லாட்டி 45 days எடுக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. விசா அப்ளை பண்ணி வித்தின் 10 daysல ஃப்ரெண்ட்ஸுக்கு விசா கிடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதே போல் அத்தையை கொண்டு வரணும், ஏன்னா மாமா அங்கே இல்லாதனால அத்தையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு ஆசை இருந்தது. அவங்களுக்கும் வித்தின் 10 daysல விசா கிடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். இதற்காக பாஸ்டர், இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரும் இதற்காக ஜெபித்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கிருபையாக நடத்துவாராக. அதனால இந்த காரியம் இந்த ஒரே மாமிசமாக இருப்பார் என்ற வார்த்தை வந்து இஸ் நாட் ஹேப்பனிங் இன் ஓவர் நைட். ஒரே இரவில் நடப்பது கிடையாது, ஒரே நாள் நடப்பது கிடையாது. இது ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இது கடந்து வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை இணைத்து தான் திருமணமாக இருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உங்களுடைய எல்லா காரியத்திலையும் தேவன்களோடு இருந்து நடத்துவாராக. அது அன்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். எது செய்தாலும் வந்து நீங்கள் தேவனை முன்வைத்து செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனால் இந்த காரியத்துக்கு ஒரே ஒரு நிபந்தனை அல்லது கண்டிஷன் இருக்கு. என்னென்னு சொன்னால், எந்த நேரத்திலே இந்த செல்ஃபிட்னஸ், அதாவது உங்களோட சுயம் வெளியில் வந்தேன், இது எனக்கு, இது என்னுடையது, அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கடந்து செல்லும் போது வந்து நீங்கள் குறித்த அந்த நோக்கத்தை அல்லது தேவன் வேதத்தின்படி வைத்திருக்கிற அந்த ஒரே மாமிசமாக இருப்பாண்ட இலக்கை நாங்கள் அடையாமல் போவதற்கு இந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது. பவுல் வந்து கொலோசு சபைக்கு போகும்போது அங்கே உள்ள ஜனங்களை குறித்து அவர் பேசும்போது சொல்கிறார் வந்து, பிரதர் சாம் வாசித்த அந்த வேத பகுதியில் வந்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 சொல்கிறார் வந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அதுக்கு பிறகு எழுதுகிறார் வந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிங்கள். கிறிஸ்து எங்களை மன்னித்தது வந்து அன்கண்டிஷனல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் மன்னித்தார். நாங்கள் பாவிகளாக இருந்தோம், அவருக்கு தூரமாக இருந்தோம், ஆனாலும் தேவன் எங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் சில காரியங்கள் வரும்போதெல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து நீங்கள் கடந்து போகும்போது தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஒரே மாமிசமாக ஒரு 2 பேர் ஒரே சிந்தை ஒரே எண்ணம் ஒரே நோக்கத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துவாராக. இவை எல்லாவற்றிலும் பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளுங்கள் வந்து அந்த அன்பு வந்து மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக, ஒரு நீங்கள் போட்டிருக்க அந்த சட்டைகள் அந்த உடுப்புகள் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் தரித்து கொள்ளுங்கிற சரியான மீனிங் வந்து மற்றவர்கள் நாங்கள் சாட்சியாக வாழும்போது தேவன் எங்களில் பிரதிபலிக்கிறதாக எங்கள் வாழ்க்கை அமையும். தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். பவுல் மீண்டும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார்.
இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆனால் எப்போதும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இப்போ கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்கு கிரியை செய்யத்தக்கதாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஒருவர் குறை வரும்போது, ஒருவர் காரியங்கள் செய்யும் போது நீங்கள் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு நீங்கள் கிறிஸ்து இயேசுவை நினைத்து பார்த்து அவர்களுடைய வசனத்தில் நீங்கள் வளரும்போது வார்த்தையினாவது கிரியையினாவது, சில சமயத்தில் வாயால் பேசுவோம், ஆக்ஷனில் இருக்காது. வேதம் சொல்லுது ரெண்டுலேயும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக செய்யும்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக இணைத்த தேவன் கடைசி முடிவு பரிந்தம் வரைக்கும் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவாராக. அப்படியாக எபேசு சபைக்கு மறுபடியும் பவுல் போகிறது. இந்த ரகசியம் பெரிதெழுதுகிறார் அதாவது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றிய ரகசியம் எழுதிக்கொள்கிறார் அதாவது ஒருவருக்கொரு அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் நீங்கள் அன்பு கூற கடவர்கள், மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாக கடவர்கள். இப்படியாக இட்ஸ் நாட் ஒன் பர்சன், ஒரு ஆள் இந்த வேலை கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள். அதான் திருமணம், அதான் ஒன்றாக தேவன் இணைத்தார். இணைத்த தேவன் நிச்சயமாக உங்களை நடத்திய தீர்வாராக. அதனால் உங்களுக்கு நான் ஜெபித்து விட்டு மற்ற காரியங்களாக போவமாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோட இடைப்படுவார்கள். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எழுந்திருப்போமாக. இந்த நாளில் கூட முக்கியமான ஒரு நேரத்தில் நிற்கிறோம். நாங்கள் எது செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் செய்கின்றோம். சகோதரி குளோரி சொன்னது போல எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் கேத்ரின். எல்லாவற்றையும் அதன் நேரங்களில் நேர்த்தியா செய்கிற கர்த்தர் அந்த தேவன் இவர்களை இணைத்து அந்த காரியத்திலும் தேவன் கிருபையாய் நேர்த்தியாய் செய்வார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அப்படியாக உம்முடைய அன்பின் கரத்திலே பிரின்ஸையும் கேத்ரினையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, என் தேவன் நீர் தூக்கி சுமந்து கொண்டு வந்து எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீர். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் இருந்து தேவன் நீர் அதிசயமாக செயல்படும்படியாக உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த பிள்ளைகளை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் தீர்மானங்கள் இந்த தேசத்தில் இவர்கள் வந்தது நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரின்ஸுடைய வேலை காரியங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் தீர்மானங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் சிறையாக்கி நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் அதன்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை நீர் உருவாக்கினீர். இந்த நாள் நான் குடும்பங்களாக மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக தேவரீர் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்கு நன்றின்னு சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே இது காரணராக இருப்பதனால் நீ சமூகத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மனதார இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. அதுக்கு ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாக சாம்பிரதற்காக, சிஸ்டர் குளோரிக்காக, குடும்பத்தாருக்காக, ஆண்டவரே சாம்பிரதருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். கிருபை முழு குடும்பத்தோடு பிரின்ஸோட கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்துங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகள் அன்பின் தகப்பனே, ஆமென். உட்காரும்.
ஸ்நேகநாதமாய் சீனாய்
வாழும் ஏக தெய்வம், சத்திய தெய்வம், மார்க்கமான தெய்வம், மத்தியனாய பூமியில் பிறந்தும் ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவனிருந்தும் தெய்வம், அகமினாவே தெய்வமே, அவனுக்கு ராஜ்யம் வரேனமே, அங்கே திருவிதம் பூமியில் என்னென்னும் நிறைவேறினமே, அகமினாவே
Prince and Catherine, it's a wonderful privilege to celebrate your wedding reception over here, and we are privileged that you have invited us for that. Let's close in prayer. Heavenly Father, you are a good, good Father, O Lord, our God. Great are your mercies, they are new every day. Father, we heard the testimony from Sister Glory. And Father, we know how Catherine grew up, how she was cared for, how miraculously you brought all the things together. And the testimony about her marriage being arranged and you taking care in each and every step. Father, you are faithful. You are faithful, 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 Lord. We thank you and praise you for that. Father, we thank you, Lord, especially for Dorasamy Ayya, whom we have not met, but we have spoken over to him over and over again on the phone. His prayers and his upbringing of Glory Sister has been so wonderfully blessed, that family, that you have been instrumental in the lives of Catherine, and now Catherine is married to Prince. Father, as Pastor led us through the message that they need to become one. And it is a prayer for all of the married families as well, that as you have guided us, led us to be one in you, enable us to live as one for your name's glory all the time, everywhere. Father, we thank you and praise you for that. Father, we thank you, Lord, that thy presence has been with us from the beginning till now. Let your grace abound and let your will be done in our lives. In Jesus' name I pray. Amen.
இந்த செலிப்ரேஷனுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. Yeah, food is ready, so please help yourself and enjoy. Thank you so much. God bless you all. Thank you for being with us in the celebration. Can we all stay back for a group photo?